பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சியில் ஆரம்ப காலகட்டத்தில் என்னவோ நம்மளுடைய கஞ்சா கருப்பு அவர்கள் ரொம்பவே சாந்த சுரூபமாக தான் காத்தி அழிச்சாரு. ரொம்பவே வந்துட்டு அமைதியாக இருப்பார், எல்லாருக்கிட்டையும் பாசமாக பேசுவார், அன்பாக நடந்துப்பார். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு நம்மளுடைய ஓவியாவை அடிக்கிறதுக்கே எழுந்து பயங்கரமாக பாஞ்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோடுகள்லாம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, பரணி அடிக்க ஓடி இருக்காரு, கண்டத கருமத்தை எடுத்து விசிரிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சில்மிஷமான வேலைகள்லாம் செஞ்சு வந்துட்டு இருக்காரு. அவ்வளோ எதுக்குங்க கோவப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன். இந்த பழப்பு பழிக்கிறதுக்கு 2 பேர் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வீரவசனம்லாம் பேசுவார். நான் கேமராவெல்லாம் உடச்சிடுவேன், போலீஸ் வரணும், இப்போவே என்னை வெளியே அனுப்பலனா அவள் தான் நடக்கிறதுலாம் வேறு அப்படி இப்படின்ட்டு ஊயின்ட்டு பயங்கரமாக அராத்து வேலைலாம் பண்ணியிருந்தார் நம்மளுடைய கஞ்சா கருப்பு. ஆனால் அவரே வந்துட்டு நம்மளுடைய சக்தி பலான்னு தலையிலே அடித்து வெளியே தள்ளியிருக்காருனா பார்த்துக்கோங்க. இந்த விஷயம் எப்படின்னா, இன்றைக்கி நடந்த எபிசோடில் நம்மளுடைய கஞ்சா கருப்பும் வையாபுரியும் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்துட்டு நம்மளுடைய கஞ்சா கருப்பு பயங்கரமாக கொரட்டை விட்டுருக்காரு. இந்த கொரட்டையால் தூங்க முடியாத நம்மளுடைய சக்தி எழுந்து போயிட்டு கஞ்சா கருப்பை லைட்டாக அப்படியே தட்டி இது பண்ணியிருக்காருங்க. அவ்வளோதாங்க, கஞ்சா கருப்பு வந்துட்டு அந்த விஷயம் வலிச்சிருக்கும் போல் வெளியவே எழுந்து போயிட்டாருங்க. இந்த விஷயத்தை அடுத்த நாள் வந்துட்டு நம்மளுடைய எப்பவும் போல் வையாபுரி கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. என்ன தெரியுமா, அவன் எப்போ அமைதியாக இருக்கான் எப்போ வேகமாக அடிக்கிறான்னு தெரிய மாட்டுது, நேற்று நைட்டு கொரட்டை விட்டுன்னு சொல்லிட்டு என்னை அடிச்சு அப்படியே வெளியவே தள்ளிட்டான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வையாபுரி கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு என்னவோ இதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் வந்துட்டு நம்மளுடைய கஞ்சா கருப்பும் சக்தியும் பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா பரணி வெளியே போயிட்டா கஞ்சா கருப்புக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லைல்ல, அதனால கஞ்சா கருப்பு கூட நம்மளுடைய சக்தியை மோத விட்டு வேடிக்கை பார்ப்பாங்கன்ட்டு தோணுது. எனக்கு தோணுதுங்க, உங்களுக்கு எப்படி தோணுதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.